ஹலோ, நான் ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணாமா சொல்லுங்க. ம். என்ன, நீங்க எல்லாரும் நிறைய நீங்க கிளாஸஸ் எடுக்கிறதெல்லாம் பத்தி ஆல்ரெடி எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு இந்த லாஸ்ட் விஜயலட்சுமி வரும்போது. வித் பேஷன்ஸ், ப்ரொனவுன்சியேஷன் எல்லாம் ரொம்ப நல்லா சொல்லி தர்றது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்டேஜ் ஃபியர், ஸ்டேஜ்லயே பேசினதே கிடையாது எங்கேயும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த இதுல வந்துதான் கொஞ்சம் போல்டா ஏதாவது பேசலாமா, ரெண்டு சென்டென்ஸ் எல்லாரும் பேசுறதை பார்த்துட்டுன்னு தோணுது. பட் நான் வந்து என்ன நினைச்சேன், இன்னைக்கு எல்லாரும் நிறைய சொல்லி இந்த கிளாஸை பத்தி சொன்னதுனால the way you conduct the classes, நான் என்னோட ஒரு நிறைய ஐ ஹவ் டிராவல்டு லாட். ஸோ ஒரு ட்ரிப் டு பில்கிரிமேஜ் டு மானச கைலாஷ் இஸ் ஷேர் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை. பட் திஸ் ஐ டிட் இட் இன் 2007. கொஞ்சம் ரெக்கலெக்ட் பண்ணி ஐ வில் ஷேர் வித் யூ. இல்ல கேட்கறது அந்த சரியா இருக்கு ஆடியோ? ஏன்னா எனக்கு கொஞ்சம் நடுவுல ரொம்ப கேட்கவே இல்லை அவளான்னு சொன்னதெல்லாம் இல்ல கொஞ்சம் ஜி, ப்ராப்ளமா இருந்தது. கிளியரா இருக்கு ஜி. கேன் யூ ஹியர் மீ? ஓகே. கிளியரா ஆ, இருக்கு, சொல்லுங்க. okay, but do we have time for that? Share எஸ் ப்ளீஸ் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க. Just one second. Somebody, I am alone, so somebody's. Sorry. சொல்லுங்க. ஸோ அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸை அதுக்கு ஷேர் பண்ணிக்கலான்னு. ஓகே, 2007ல வி வென்ட் டு திஸ். ஒன்னு நீங்க ஒரு கண்டெயின் கைலாயம். ஒரு மை சிஸ்டர் இன் லா இஸ் ஏ டாக்டர், டாக்டர் கங்கா. ஷி ஹஸ் ரிட்டன் இந்த சக்தி விகடன்ல எல்லாம் கண்டெயின் கைலாயம்னு ஒரு புக்கு கூட பப்ளிஷ் பண்றதுக்கா ஆர்டிகிளா வந்துட்டு. ஸோ ஜஸ்ட் ஷீ ஷோடு இது மாதிரி போயிட்டு வந்திருக்கோம். 2005ல அவர் டாக்டர்ஸ் ஃப்ரம் கும்பகோணம் தே குரூப் போயிட்டு வந்த உடனே. ஸோ நாங்க ஜஸ்ட் அந்த புக்கை வந்து மை ஹஸ்பண்ட் ஷோ டு மை சம்பந்தி. ஸோ இந்த மாதிரி எங்க சிஸ்டர் எழுதிருக்கா, உங்களுக்கு தமிழ் தெரியுமே, படிச்சு பாருங்கன்னு. ஸோ அவர் புக்கை வாங்கி படிச்சுட்டு அவர் ஒர்க் கட்டார்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கார், தோஹால. ஸோ ஹி வென்ட் பேக் அண்ட் தென் ஒரு ஆஃப்டர் 15 days ஷால் வி கோ டு கைலாஷ் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி சொல்றாரு. ஆர் யூ வெரி இன்ட்ரெஸ்டட் சீரியஸ்லின்னு. எங்க we were shocked, we didn't expect at all. சடனா இன்னொரு புலாவா வருதுன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி வந்தது. பட் அந்த டைம் எப்படி இருந்ததுன்னா, எங்க ஃபாதர் இன் லாவோட செரிமனி எண்ட் ஆஃப் ஜூன் எப்பவும் வரும். மை சன் வந்து எம்எஸ் பண்ணறதுக்கு ஆகஸ்ட் 2007ல அவனுக்கு டேட் புக் பண்ணிருக்கு. கிச்சன் எந்த பக்கம் இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. ஸோ போறதா வேண்டாமா ரொம்ப எல்லா ஒரு டவுட்டோட நான் கொஞ்சம் ரொம்ப ஹெசிடேட் பண்ணிட்டு இருந்தேன். வேண்டாம், இது குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒரு காஃபி டீ கூட கலக்க எம்எஸ் பண்ண போறான் அவனுக்கு எல்லாம் அப்படின்னு. ஸோ பட் எனிவே எங்க ஐ ஹவ் 3 sons. ஸோ எல்டஸ்ட் சன்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி திஸ் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, கிடைக்காது திருப்பி போகிறதுக்கெல்லாம் இது மாதிரி. ஸோ யூ ஹாவ் டு கோ அப்படின்னு சொன்னான். ஸோ ஐ பிளான்ட், நாங்கள் அது மாதிரி போனோம். பட் ரியலி அது லைஃப்ல ஒரு ஒரு கிடைக்காத ஒரு பாக்கியம் மாதிரி. நிறைய த்ரூ அவுட் இந்தியா நிறைய டெம்பிள்ஸ் எல்லாம் பில்கிரிஜ், பிகாஸ் போத் ஆஃப் அஸ் இன்ட்ரெஸ்டட் கோயிங் டு டெம்பிள், அதனால எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி போயிருக்கோம். இருந்தாலும் இந்த ட்ரிப் இஸ் ரொம்ப மெமரபிள், லைஃப்ல அன்ஃபர்கெட்டபிள். ஸோ அது வந்து என்னன்னா, நாங்க ஜூலைல ஃபர்ஸ்ட் அங்க இருந்து ஹைதராபாத், வீவர் இன் செகண்டராபாத். அப்போ மை ஹஸ்பண்ட் வாஸ் சிவில் சர்வெண்ட் இன் ரயில்வேஸ். ஸோ அதனால நாங்க அங்க செகண்டராபாத்ல இருந்தோம். அங்கிருந்து வி வெண்ட் வி பிளான் டு கோ அபவுட் 28 people டுகெதர். அந்த டைம்ல நிறைய கும்பகோணத்துல இருந்து ஏதோ சம் மனோகர் டிராவல்ஸ்னு தமிழ்நாடுல இருந்து பீப்புள் எல்லாம் வந்துட்டு இருந்தா. பட் நாங்க டெல்லியில கனெக்ட் பண்ணி அங்கிருந்து போனோம். ஸோ தட் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் வெரி நைஸ். ஃபர்ஸ்ட் நாங்க டெல்லியில இருந்து, இங்க ஹைதராபாத்ல இருந்து டெல்லி போயிட்டு டெல்லி டு காட்மண்டுக்கு போனோம். காட்மண்டுக்கு ஃப்ளைட்ல போயிட்டு காட்மண்ட்ல போயிட்டு பசுபதிநாத் டெம்பிள்ல நல்ல தரிசனம் அங்கெல்லாம் கிடைச்சது. அபிஷேகம் பண்ணிடணும். ஸோ ஆல் தி வி வென்ட் டுகெதர் குரூப் ஃபுல்லா. ஸோ அந்த டிராவலர் வந்து எல்லா இடத்துக்கும் ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தா அதுக்கு. ஸோ அங்க போயிட்டு அபிஷேகங்கள் எல்லாமும் பண்ண முடிஞ்சது எங்களால. பட் டு ஹேவ் டைம் டு ஷேர் அபவுட் ஃபியூ மினிட்ஸ்? So I'm சொல்லலாம் ஜி, trying to சொல்லுங்க. trying to tell it everything in the short only, because our travel was about 23 days. இப்ப our Modi ji has made it only 13 days, I think. ஓகே. ஸோ ஷார்ட் அண்ட் டேட். இதுக்கு சைனா போய் தான் போகணுங்கிறதுனால சைனா விசா எல்லாம் வாங்கணும். அதெல்லாம் தே டூ எவ்ரி திங் நம்ம டிராவலர்ஸே. ஸோ அங்க இதுக்கு அங்க போயிட்டு நாங்க அந்த பிளேஸ்ல இருந்து காட்மண்டுல இருந்து பசுமநாத டெம்பிள் தரிசனம் பண்ண அப்புறம் வி வென்ட் பை பஸ் ஞாலம்னு ஒரு இடத்துக்கு போனோம். அது தட் இஸ் ஆன் 5th day ஆஃப் அவர் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண உடனே. ஸோ அங்க வந்து மார்னிங் எல்லாம் நைட் எல்லா இடத்துலயுமே சும்மா ஒரு ஹட்டு மாதிரி வில்லேஜ்ல இருக்கிற டென்ட் மாதிரி இருக்கிற இடத்துல தான் ஸ்டேயிங்லாம்.
and we cannot expect more than that. No toilet, open toilet தான், no light, அது மாதிரி எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டிஸ் எங்கேயுமே நிறைய இடத்துல இல்லை. ஸோ அதெல்லாம் ஒரு கம்ப்ளீட்லி நியூ எக்ஸ்பீரியன்ஸ். எங்கேயாவது வாஷ்ரூம் போகணுன்னாலாம் கூட ஒன்றும் கிடையாது, பஸ் எங்கே வேணுமோ நிறுத்துவா, எங்கேயாவது பாறைக்கு ராக்குக்கு பின்னாடி தேடிட்டு போயிட்டு நம்ம வாஷ்ரூம் போகணும் இருந்தால் யூஸ் பண்ணனா போகணும், அப்படிதான் இருந்தது. இதெல்லாம் ரொம்ப ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ அங்கே அப்புறம் நாங்கள் அங்கே இருந்தபோது அந்த இடத்த கொஞ்ச நேரம் ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு அக்கல்மெண்டேஷன் ஆகிறதுக்காக நம்மள ஒரு கொஞ்ச நேரம் ஜஸ்ட் ட்ரெக்கிங் மாதிரியே ஷார்ட் டிஸ்டன்ஸ் அழிச்சுட்டு போறோம். ஆல்ரெடி பிஃபோர் டிராவல் போறதுக்கு முந்தையே நாங்கள் 4th ஃப்ளோர்ல இருந்தோம். டெய்லி வாக்கிங் அபவுட் 4-5 கிலோமீட்டர்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கி அதெல்லாம் ஒரு 3 months முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், அப்பதான் அங்கே போனா முடியுங்கிற மாதிரி. ஸோ வி வெண்ட் லைக் தட். ஸோ அண்ட் தென் அங்கிருந்து ரூட்ல லேண்ட் க்ரூசர் ஆர் டயோட்டா, இந்த பேக் சைட்ல ஒரு 4 வீல் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சில இடத்துல ஸ்லோப்பா இருக்கும் இல்லையா, ஸோ அதுல எல்லாம் வெஹிக்கிள் போகும்போது பேக் சைட்ல நார்மலா ஹில் ஸ்டேஷன்ல 4 wheels தான் இருக்கும், அது மாதிரி உள்ள வெஹிக்கிள்ல தான் போக முடியும். ஸோ அது மாதிரி இருக்கிறதுல நாங்க போனோம். ஸோ நடுவில் நிறைய வில்லேஜஸ், திபெத் எல்லாம் கிராஸ் பண்ண வேண்டியிருந்தது. அங்க வந்து வெரி புவர் பீப்புள். So already my sister-in-law advised to carry some ribbon gift for them. So we brought some gifts and took them. சும்மா ஒரு சின்ன பொட்டு கொடுத்தவங்க கூட they were so happy அந்த பீப்புள்லாம். ஸோ பேங்கிள்ஸ் அது மாதிரி ரிப்பன் அது மாதிரி எல்லாங்கிற மாதிரி. ஸோ எல்லா இடத்துலையுமே ஃபுட் எல்லாம் வலையெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருந்தா. ஸோ அதுக்கப்புறம் இந்த இதுலயே போயிட்டு பிரயாங்கன்னு ஒரு இடத்துக்கு போனோம். From that again next day we went to the மானசரோவர். That is the main place. ஸோ மானசரோவருங்கிறது நம்ம நார்மலா தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. பிரம்மா வந்து மனசால அதை உண்டாக்கினது அந்த மானசரோவருங்கிறது. ஸோ அந்த மானசரோவர் போயிட்டு எல்லாத்துலயும் என்ன மெயினா எங்களுக்கு இது வந்து நம்ம டிராவல் வந்து எல்லாமே ஒரு சான்ஸ் தான். வெதர் ஃபேவரபிளா இருக்கணும், நமக்கு ஃபேவரபிள் கண்டிஷன் இருந்தா தான் போக முடியும் எங்கேயுமே, இல்லைன்னா முடியாதுங்க. பை காட்ஸ் கிரேஸ் எங்களுக்கு எல்லா இடத்துலயும் ரொம்ப ஒரு ப்ராப்ளம் இல்லாம வி குட் மேக் இட். ஸோ அங்கிருந்து மானசரோவர்ல போயிட்டு ஈவினிங் வி ரீச். ஃபர்ஸ்ட் தர்ஷன் அங்க சிவாவோட இதுவும் கிடைச்சது. அப்படியே ஒண்ணுமே புரியல. அந்த சேம் டே பிரதோஷம் டேயாவும் இருந்தது. இட் ஹேப்பன் டு பி பிரதோஷம் டே. ஸோ நாங்க காட்மாண்டுல இருந்து ஒரு சிவலிங்கம் வாங்கி எடுத்துட்டு போயிருந்தோம், ஸ்படிகலிங்கம். எங்க சம்பந்தி வந்து ருத்ரம்லாம் சான் பண்ணுவார். ஸோ ஈவினிங் அங்க நல்லா குளிச்சுட்டு, குளிர்னா ஐஸ் மெல்ட் ஆயிட்டு ஷிவரிங் தான் கையெல்லாம் அப்படி ஆயிடுத்து. அந்த ஓப்பன் ஸ்பேஸ்ல காத்து ஒரே அத்வான்ட்ல இருக்கிற மாதிரி அங்கேயே உட்காந்துட்டு பூஜை ருத்ரம் எல்லாம் ஜபிச்சு எல்லாம் பண்ணினோம். ரொம்ப மனசுக்கு ஒரு அந்த எல்லாம் ஒண்ணு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்தது அந்த இடத்துல போய் பார்க்கும்போது. நம்மளா இந்த இடத்துல வந்து இப்பெல்லாம் மானசரோவர்ல பண்ற மாதிரி இல்லாம ஒரு ஃபீலிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அங்க. அதுக்கப்புறமா அந்த மானசரோவர் வெஹிக்கிள்லயே ஒரு பரிக்கிரமா பண்றதுக்கு தே பர்மிட். ஸோ அதை ஃபுல்லா வெஹிக்கிள்லயே அதை பரிக்கிரமா பண்ணணும் மானசரோவரை. அதுக்கப்புறம் வி வெண்ட். அங்கிருந்து தான் மெயினா ஒரு பைனாகுலர்லயே அந்த ஃபர்ஸ்ட் தர்ஷன் ஆஃப் மவுண்ட் கைலாஷ். மவுண்ட் கைலாஷ் பார்த்தாலே நமக்கு தெரியும், அந்த சிவலிங்கோட ஃபேஸ் வந்து நமக்கு பார்க்கும்போதே தெரியும், நம்ம சவுத் ஃபேசிங் இந்தியா நமக்கு அந்த மாதிரி அது மவுண்ட் கைலாஷ்ல. அதர் 3 sides போய் பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் ராக் மாதிரி இருக்கு. நான் ஈவன் ஐ ஹேவ் போட்டோ, நான் கேன் ஷோ யூ. அது ஃபுல்லா பார்த்தாலே ஃப்ரண்ட்ல சிவலிங்கம், அந்த தலையிலேருந்து என்னவோ ஒரு கங்கா அப்படி வர்ற மாதிரி இருக்கும், ரிவர் மாதிரி. அந்த கங்கையோட எதிர் மாதிரியே இருக்கும். அந்த கண்ணு இது வேணும், விபூதி பட்டையெல்லாம் போட்டுட்டு இருக்கா மாதிரி அந்த ராக்ல அது மாதிரி பிக்சரே அது மாதிரி தான் இருக்கு. ஸோ ரொம்ப அந்த ஒரு அப்படியே பிரெத் டேக்கிங் என்னன்னே தெரியாத ஒரு மாதிரி அந்த இடத்துல ஒரு ஃபீலிங். ஸோ அது முடிச்சுட்டு நாங்க தென் எனவே வி ஸ்டேட். எல்லா இடத்துலயுமே டார்மெண்ட்ரியில சும்மா அவ காட்டுன்னா ப்ராப்பரா பெட் அதெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு இதை போட்டு பெட்டை போட்டு ஒரு மரத்தாளி அந்த காட்டு மாதிரி எல்லாம் பண்ணி வில்லேஜ்ல எல்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம முன்னெல்லாம் ஓல்டன் டேஸ் நம்ம வீட்டுல எல்லாம் வச்சிருப்பாங்க இந்த கயிறால எல்லாம் போட்டு கட்டில் வெளியில திண்ணையில எல்லாம் வீட்டு வாசல்ல எல்லாம் போட்டுக்கிற மாதிரி அது மாதிரி எல்லாம் தான் இருந்தது. ஸோ அதுல எல்லாம் இருந்து முடிஞ்சோம். ஸோ அதுக்கப்புறமா வி பிளான் டு கோ டு பரிக்கிரமா ஃபார் 3 days. ஸோ இந்த மானசரோவர்ல ஆனோடனே என்னோட ஹஸ்பண்டுக்கு ஃபீவர் வந்துடுது. அந்த நைட்டு கோல்டு குளிர்ல நிறைய பேருக்கு ஃபீவர் வந்து தே பேக்ட் அவுட். என் ஹஸ்பண்டும் என்னால ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் ஜாயின் யூ பீப்புள்னு. பட் எனக்கு ரொம்ப போகணும்னு மைண்ட்ல, இவ்வளோ தூரம் வந்துட்டு மிஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ ஐ ஆஸ்க்ட் மை சம்பந்தி, கேன் யூ ப்ளீஸ் டேக் மீ. ஏன்னா 3 daysங்கிறது இட்ஸ் லாங் டைம், ரொம்ப கஷ்டம் 3 days ஃபுல்லா பரிக்கிரமா போறதுக்குன்னு. ஸோ எனிவே but anyway morning he also I tried to come, he joined. So out of 28 we only 4 people went, myself, my husband, my sambandhi and his friend. So other எங்க சம்பந்தியோட ஒய்ஃப் அவளால வர முடியல, எல்லாரும் எங்களுக்கு எல்லாம் முடியலன்னு சொல்லிட்டு அவ ஹெல்த் இஷ்யூவா இருக்கு வர முடியாதுன்னு. ஸோ எனிவே we made it
வாட் எவர் ஹேப்பன் இட் லெட் இட் ஹேப்பன், என்ன ஆயிடும் ஆஃப்டர் ஆல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங் எனக்கு ரொம்ப போல்டா. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த ஒரு யமத்வார்னு ஒரு இடம் இருக்கு, அங்க போயிட்டு ராக்குக்கு கிளம்புறதுக்கு முந்தி தேங்காய் எல்லாம் உடைச்சு பிரார்த்தனை எல்லாம் பண்ணிட்டு கிளம்பினோம். அங்க தே வந்து ஒருத்தருக்கும் ஒரு போனி நம்ம மன்னிச்சுக்கும் 3 நாள் நடந்துடலான்னு இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ எங்க டாக்டர் ஆல்ரெடி மை சிஸ்டர் இன்லா அட்வைஸ்டு, யூ டேக் யூ போனி, யூ ஹாவ் டு பே ஃபார் தட், பட் நோ ப்ராப்ளம், நம்ம இண்டிவிஜுவலா பே பண்ணணும். அங்க என்ன ஒரு அதுல ஃபன்னி திங் தான், ஒரு போனி கொடுத்தா ஒரு லாட்டு போட்டு நோம் கொடுத்தா அந்த போனி தான் அவ யூஸ் பண்ணணும். எனக்கு வந்து வெரி ஸ்மால் போனி ஆயிடுது. ஸோ எனிவே போயிட்டு இருந்தோம் போனியில கொஞ்சம் நேரம், என்ன குதிரையில ஏறி என்ன பழக்கம், ரொம்ப கஷ்டமாயிடுது. ஸோ எனிவே எப்படியோ ஏறி 1 டே ஃபுல்லா போயிட்டு வெஸ்ட் சைட் ஆஃப் கைலாஷ்க்கு போனோம். ஐ எம் ஒன்லி ட்ரைங் டு ஷார்டன் இட் as fast as possible. வெஸ்ட் சைட்ல எல்லாம் ராக்கா தான் இருக்கு, வெளியே ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் லைக் ஃப்ரண்ட் சைட்ல நம்ம கைலாஷ் பாக்குற மாதிரி இல்லை. ஸோ நைட் அங்க வி ஸ்டேட் தேர். ஸோ செகண்ட் டே எல்லா இடத்துலயுமே ஃபுட்டு வந்து அவளே தே ப்ரிப்பேர், மோஸ்ட்லி பரோட்டாஸ் அது மாதிரி தான், இல்லை சப்பாத்தி. ஸோ தே மேட் அண்ட் கிவ் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் கொடுத்தா. பட் அந்த டைம்ல சாய் வேண்டி இருந்தது, இவ்வளவு பெரிய மக்கு நிறைய சாய் கொடுத்தோன்னே ஐயோ இவ்வளவு பெரிய மக்கான்னு தோணிட்டு, பட் அந்த குளிர்ல அது இன்னொரு மக்கு குடிச்சா கூட தேவையில்ல மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படி இருந்தது. ஸோ செகண்ட் டே போறதுங்கிறது தான் ரொம்ப டஃப்பா இருந்தது. என்னாச்சுன்னு என்னதுல போனி வந்து ஒரு ஸ்மால் மவுண்டன்ல இருந்து ஸ்ட்ரீம் வந்து கீழே கொஞ்சம் வாட்டர் எல்லாம் வந்தாலே போனி அந்த வாட்டர் கண்டா கிராஸ் பண்ணாது, கொஞ்சம் பெருசா இருக்கிறதெல்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ ஒன் ஃபெலோ வாஸ் ஒரு போனி எடுத்துன்னு போயிட்டு இருக்கான், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு தே ரெஃப்யூஸ், லாங்குவேஜ் ப்ராப்ளம். ஸோ ஏறி ஏறி இறங்கி நான் ஒரு போல்டர் மேல ஏறி நின்றுண்டு குதிரையை கிட்ட கொண்டு வான்னு சொல்லி அதுல ஏறி அப்படி போயிட்டு இருந்தோம். ஸோ செகண்ட் டே ஃபுல்லா ரொம்ப பெரிய பெரிய போல்டர்ஸ் எல்லாம், அதுதான் 3 days இஸ் ரியலி டஃப் ஒன். இந்த செகண்ட் டே வந்து அந்த பெரிய பெரிய போல்டர்ஸை வந்து போனி அப்படி ஜம்ப் பண்ணி போறது. அப்ப நம்ம உழுந்துராம அதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க, இது எப்படி பிடிச்சுங்கோ அதோட இதுல ஹேர்ஃபுல்லா எல்லாம் சொல்லி போயிட்டு அங்க வந்து நாங்க ஒரு இடம் ஐ திங்க் லெட் மீ சி ஜஸ்ட் ஓகே. ஸோ அந்த பிளேஸ்ல இருந்து போயிட்டு ஓகே நான் ஹையஸ்ட் ஹைட் அதுதான் ஃபுல்லா 16,000 feet ஹைட். அந்த பிளேஸ்ல போயிட்டு நைட்டு ஃபுல்லா டே ஃபுல்லா அப்படி போயிட்டு ஒரு அரௌண்ட் ஆஃப்டர்நூன் 1:30 அதை மாதிரி ரீச் பண்ணோம். கம்மிங் டவுன் யூ ஹவ் டு கம் டவுன், ஏன்னா போலி வந்தா ஸ்லிப் ஆயிடும், அதனால பை வாக் தான், முடிஞ்சதோ முடியலையோ நடந்துதான் வரணும்னு சொல்லிட்டா. ஸோ அது மாதிரி அதுல போயிட்டு நாங்க அதை வாக் பண்ணி அதுல வந்து வந்தோம். அது வந்து டோல்மாலைன்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல போயிட்டு அங்க வர்றதுதான் வெரி டஃப். நிறைய பேருக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கூட ஆயிருக்கு. லைட் இருக்காது, சன்லைட் இல்ல, கனெக்ஷன் கிடையாது, ஃபோன் கிடையாது. ஸோ ஹெவி ரெயின் வந்தா ஒண்ணுமே தெரியாது, ரொம்ப டார்க்கா இருக்கும்னு. ஏதோ பை காட்ஸ் கிரேஸ் எங்களுக்கு வந்து ஃபேவரபிளா இருந்தது வெதர் கண்டிஷன். பட் ஒரு 10 steps போனாலே இன்னும் பெரிய வேலை பண்ணிட்டு வந்த மாதிரி பிரெத்லெஸ்னஸ் எல்லாம் இருந்தது. சம் பீப்புள் யூஸ் ஆக்சிஜன்லாம், நாங்க அப்கோர்ஸ் காட்ஸ் கிரேஸா பண்ண வேண்டியிருக்கல. ஸோ மெதுவாக கீழே எல்லாம் ஸ்னோ இருந்தது, கொஞ்சம் வாக்கிங் ஸ்டிக் எல்லாம் வச்சுட்டு ஸ்லிப் ஆகி நடந்து ஸோ வி ரீச்டு. ஸோ தென் தேர்ட் டே வி ஹவ் டு கம் பேக் டு அவர் சேம் பிளேஸ், பேஸ் கேம்ப் எங்க ஸ்டார்ட் பண்ணினோமோ அங்க. ஸோ அந்த டைம்ல தான் அது ஒரு another எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. மை ஹஸ்பண்ட் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் தே ஆல் ஃபர்ஸ்ட் முன்னாடி போயிட்டா. ஸோ எங்க சம்பந்தியும் அவர் கொஞ்சம் நடந்து போகணும்னு ஆசைப்பட்டா, நடந்து போயிட்டு இருக்கார். நான் வந்து போனி என்னோட எல்லாரோடையும் ஒரு ஹெல்ப்பர் ஒருத்தன் வந்துட்டு இருந்தாங்க, ஏதோ ஃபுட்டோ வாட்டரோ எடுத்துட்டு. அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை, யாரும் இல்லை, மனுஷா கிடையாது, காக்கா கூட கிடையாதுங்கிற மாதிரி, காக்கா ஒண்ணுமே கிடையாது. அத்வானம் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஹவு டு கான்டாக்ட் பீப்புள், என்னால ஒரு ஸ்டெப் கூட எடுத்து நடந்து வைக்க முடியல அந்த. ஸோ ரொம்ப கஷ்டமாயிடுது. ஸோ எனிவே சம்மோ என்ன பண்றதுன்னே தெரியாம நான் போய் உட்கார்ந்துட்டேன் ஒரு இடத்துல, அந்த பையன்கிட்ட பேசவும் முடியல. பட் சம்பந்தி ரொம்ப நாடிச்சு, என்ன நம்ம லட்சுமியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீ கேம் பேக். அப்பான்னு என்னவோ பெரிய காடம் பார்த்தா மாதிரி ஆச்சு. அப்புறம் அவர் வந்து என்ன ஆச்சு சொல்லி, இந்த மாதிரி குதிரை நகர மாட்டேங்கிறது என்னாலையும் நடக்க முடியல, என்ன பண்றதுன்னே தெரியலன்னு. தென் அப்புறம் என்னோட நடந்து வாங்க ஐ வில் டேக்னு சொல்லிட்டு மெதுவா ஸ்லோவா அவர் கையை பிடிச்சிட்டு ஸ்டிக்கை ஊனிண்டு கொஞ்சம் கொஞ்சமா நடந்து அப்புறம் இந்த அசிஸ்டன்ட் ஹெல்ப்பர் வந்து அந்த போனியை எடுத்துன்னு வந்தான். ஸோ போன உடனே ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் கோவம் வரும், ஹஸ்பண்ட் கோச்சிட்டு ஒய்ஃப் வராலா பார்க்காம இப்படி போயிட்டு நீங்கன்னு. ஸோ அப்புறம் வந்து ஸோ தட் வாஸ் a great experience. 3 days முடிச்சுட்டு அந்த என் ரூட் தேர்ட் டே நம்ம கௌரி குண்டுன்னு ஒரு இடம் இருக்கு, அந்த வாட்டரே கிரீனா இருக்கு.
அதுலதான் கௌரி வந்து ஸ்நானம் பண்ணுவாளாம் அந்த இடத்துல. எப்படின்னு இந்த வாட்டர் பார்த்தாலே தெரியுது கௌரி கொண்டு கிரீனிஷா இருக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு நாங்க அந்த தார்ச்சன்னு அந்த இடம் ரீச் திருப்பி பேக் அங்க வந்தோம். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு திருப்பி என் ரூட் அவ எங்களை டூர் ஃபுல்லா போயிட்டா. பட் வி வாண்டட் டு கோ டு முக்திநாத். ஸோ வி வென்ட் டு காட்மண்ட் எகெயின் போயிட்டு போக்ரான் ஏர்போர்ட்டுக்கு போய் ஹெலிகாப்டர்ல முக்திநாத் போக பிளான் பண்ணிருந்தோம் வி 4 of us. பட் அந்த அதுவும் எகெயின் த சேம் திங். மார்னிங் மெயின் பாயிண்ட் இதுதான். மார்னிங் 7:30 ஹெலிகாப்டர்னா ரெயின். தே ஸ்டாப்ட் ஆல் ஹெலிகாப்டர்ஸ். அங்கேயே உட்காந்து எங்க ஹஸ்பண்ட் இவா எல்லாரும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சாண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டா. ஃபுல்லா நம்பர் ஆஃப் டைம்ஸ் சாண்ட் பண்ணிட்டே இருந்தா. அண்ட் த்ரூ த 3 ட்ரிப் ஃபுல்லா எங்க சம்பந்தி வந்து ருத்ரம் எப்பவுமே சாண்ட் பண்ணுவார். அவர் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஹீ சாண்டட் ருத்ரம். அப்புறம் ஃபைனலி 2 o'clock ஒரே ஒரு ஃபிளைட் வாஸ் அவைலபிள். வி குட் மேக் இட் இன் தட். அதெல்லாம் ஒரு பெரிய. ஸோ முக்திநாத் தர்ஷனமும் பண்ணி வி கேம் பேக் சேஃப்லி. ஸோ வித்தவுட் எனி ப்ராப்ளம். நிறைய பேர் எங்க டாக்டர் எல்லாம் சிஸ்டர் எல்லாம் போனப்ப வீக்லியே தி மிஸ்ட் ஐ திங்க் லொகேஷன் ரூட் எல்லாம். ஸோ அது மாதிரி நிறைய பேருக்கு சோ மெனி இஷ்யூஸ். நிறைய பேர் போக முடியறதெல்லாம் ஆஃப் டிஸ்டன்ஸ்லேயே தே கேம் பேக் பிகாஸ் சிக்னஸ். ஸோ அதை மாதிரிலாம். ஸோ அது என் லைஃப்லேயே அது ஒரு பெரிய பாக்கியம் இல்லை. இது வந்து காடோட புலாவா இல்லாம கிடைக்காதுங்கிற மாதிரியும் அது மாதிரி ஒரு பெரிய லைஃப்லயே மறக்க முடியாம ஒரு இது. ஆல் ஓவர் இந்தியா நிறைய டெம்பிள்ஸ் எல்லாம் எல்லா இடத்துக்கும் பில்கிரிமேஜ் போயிருக்கோம். துவாரகா, பரித்வார், எங்க இது மாதிரி எல்லா இடத்துக்கும் இல்லை. ஆனா ஸ்டில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ அது ஜஸ்ட் ஐ சா இட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஐ வாண்டட் டு ஷேர். இது பீப்புள் யாரா இருந்தாலும் லைஃப்ல ஒரு தடவையாவது இந்த கைலாஷ்க்கு முடியவோ முடியாததோ. இப்ப அதுவும் மோடி வந்து ரொம்ப இதா பண்ணிருக்கிறதுனால ஒரு லைஃப் லைன் எக்ஸ்பீரியன்ஸ். அங்க போனாலே ஒரு ஃபீலிங் மைண்ட்ல அது போயிட்டு வந்த உடனே ஒரு மைண்ட்ல ஒரு சேஞ்ச். அதுக்கு முந்தி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒரு கோபம் வரும். கொஞ்சம் இவர் சர்வீஸ்ல இருக்கிறதுனால வீட்டுல சர்வெண்ட் எல்லாம் உண்டு. அவளத்தா சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒரு கோபம் வந்துட்டு இருந்தது. சரி போயிட்டு வந்தோடனே இவ்வளவுதானே லைஃப்ங்கிற மாதிரி. இப்போ உங்க கிளாஸ் பார்த்த உடனே இருக்கிற மாதிரி பேஷன்ஸுமே அது போயிட்டு உடனே ஆக்சுவலா இதுக்கு போய் நம்ம கோச்சிக்க கூடாது அப்படிலாம் ஒரு மைண்ட்ல ஒரு சேஞ்ச். இப்ப அதே சேம் திங் தான் இந்த கீதா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண உடனேயும் உங்களோட பேஷன்ஸ் எல்லாம் பார்த்து தான் நாங்கெல்லாம் இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு. பொறுமை அப்பா. அதுவும் நாங்களாம் எல்கேஜி குழந்தைங்க மாதிரி ஸ்டார்டிங்ல என்னெல்லாம் தப்பு மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு நத்திங் ஐ சென்ட் ஆல்ரெடி ஒரு மெசேஜ். எஸ்பெஷலி தமிழ் மட்டும் தெரிஞ்ச வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். அந்த ஹிந்தி தெரிஞ்சா கொஞ்சம் அட்லீஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாம் பரவாயில்ல இல்லையா. இந்த காங்ஷிதிங்கிற வேர்டெல்லாம் இங்குல பாதி இதுல பாதின்னா அதெல்லாம் தமிழ்ல நமக்கு கிடையவே கிடையாது இல்லையா. தமிழ் லெட்டர்ஸ்ல இங்கு கா சால பாதி தாள பாதி அதெல்லாம் எங்கெங்கயோ. அப்புறம் தீ போட்டா இங்கெங்க முன்னாடி அந்த லெட்டர் இது கொண்டு வரணும். அதெல்லாம் கொஞ்சம் ஹிந்தி தெரிஞ்சா பெட்டர். பட் தமிழ் தெரிஞ்ச வாழ்க்கை ரொம்ப டஃப். அதெல்லாம் நல்லா பண்ற மாதிரி நீங்க ஹெல்ப்ஃபுல்லா ரொம்ப நல்லா 2 பேரும் டீச் பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஹெல்ப்ஃபுல். ஐ திங்க் ஐ டுக் மோர் டைம். ஐ திங்க் எவ்வளவு ஷார்ட் பண்ணமோ பண்ணினேன். பட் எனிவே ஐ வாண்டட் டு ஷேர் திஸ். பீப்புள் லைஃப்ல ஒரு தடவை கைலாஷ் யாத்ரா போயிட்டு வரணும் மஸ்ட்னு எனக்கு ஒரு ஃபீலிங். நாங்க இப்ப உங்களோடய போயிட்டு வந்துட்டோம் ஜி. எல்லாருமே அந்த புண்ணியம் கிடைச்சிருது எங்களுக்கு. இல்ல ஆக்சுவலா அது அப்படிதான். இங்க வந்த உடனே எல்லாம் பெரியவாளாரும் எங்களுக்கு நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். இது என்ன அப்படின்னா இல்ல நீங்க கைலாஷ் போயிட்டு வந்தாலே ஒரு எங்களுக்கு ஒரு இதுவாக்கம் அப்படின்னு சொன்ன மாதிரி. நாங்க சொன்னோம் இதெல்லாம் பண்ணாதீங்க நெய்மாஜி. அதுவும் இந்த நாங்க செகண்டராபாத்ல இருந்தா நார்த் இந்தியன்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப இவரோட ஸ்டாஃப் எல்லாம் வந்து எங்களுக்கு விந்து பண்றா. என்னடா அது நீங்க சொன்ன மாதிரி அது மாதிரி அவ பண்ணிட்டு இருந்தா. ரொம்ப ஒரு அது எக்ஸ்பீரியன்ஸ். அது ரியலி அது அந்த எக்ஸ்பீரியன்ஸே முடியவே முடியாது. நான் கொஞ்சம் நேற்று உட்காந்து ஆக்சுவலா ரிகலெக்ட் பண்ணினேன். எல்லாம் 2007 போனதெல்லாம் மறந்து போயிட்டு நோட்டட் சம் பாயிண்ட்ஸ் so that I can tell this to in the class. Super, Okay, thank super, you. super. I think I have taken more Thank you. time, I think. It's okay ஜி. Thank you. Thank you so much. Thank you. இப்ப Thank you. நீங்க சொன்னேன் போயிட்டு வந்ததெல்லாம். Thank you so much. உங்க தனபாகியம் ஜி மெசேஜ் போட்டாங்க. ஆமா ஜி, அன்மியூட் பண்ணிருக்கேன் உங்களை. வணக்கம் ஜி. ரொம்ப நேரம் பேசி உங்க பொறுமையெல்லாம் சோதிக்க மாட்டேன். இல்ல ஆக்சுவலி எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. 2 hours ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் எல்லாரும் பொறுமையோட இருந்ததுக்கு முதல்ல நன்றி சொல்றேன் எல்லாருக்கும். என்னன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா 2 விஷயம் தான் நான் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். என்னன்னா நான் வந்து இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போது நான் திருப்பதியில இருந்தேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் அன்னைக்கு நான் திருப்பதியில இருந்தேன். எனக்கு வந்து நான் எவ்ரி மந்த் வந்து நான் திருப்பதி போற பழக்கம் இருந்தேன். ஸோ இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிற அன்னைக்கு திருப்பதியில ஆக்சுவலி எப்படின்னா கீழ் திருப்பதியில இருந்து மேல் திருப்பதி ஏறிட்டு சிக்னலே கிடைக்கல. நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா மொபைல் டேட்டாவே ஆன் பண்ணாம ரோமிங் போடாம நான் பாடு போய்கிட்டே இருக்கேன். கிளாஸ் டைம் ஆயிடுச்சு.
அப்போ என் ஹஸ்பண்ட் சொல்ற முதல்ல டேட்டாவை ஆன் பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் டேட்டா ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரோமிங் வந்தது. அப்புறமா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் தான் எனக்கு வந்து இந்த கிளாஸ் முடிஞ்சது. ஐயோ மிஸ் ஆயிடுமோன்னு ரொம்ப பயத்துல அப்புறம் மேல போயிட்டேன். பெருமாள்கிட்ட சொன்னேன், பெருமாளே இந்த கிளாஸ் நீ தான் ஜாயின் பண்ண வச்சிருக்க, கண்டிப்பா நான் தப்பு பண்ணுவேன், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, அதனால நான் அட்மிட் பண்ணிடுறேன், நீ தான் இந்த வழி நடத்து, நான் எதுவுமே செய்ய முடியாது, நான் ஜீரோ அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இந்த லாஸ்ட் நேத்து கரெக்டா திங்கட்கிழமை அன்னைக்கு நான் திருப்பதியில இருக்கேன். அப்பவும் ராமானுஜரை பார்த்து நான் சொன்னேன், பாஷ்யக்கார சுவாமி நீங்க தான், நீங்க வந்து பெரிய குரு. நான் வந்து 11வது சாப்டர்லாம் நான் நிறைய வாட்டி படிச்சு பார்த்தேன். ஆனாலும் எனக்கு தப்பு கண்டிப்பா வரதான் செய்யும். இதெல்லாம் எப்படி நீங்க தான் எனக்கு சரி பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டே இருக்கேன். அங்க இருந்து ஒருத்தர் என்ன பண்ணார், திடீர்னு நீங்க மேல வாங்க அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு கூட்டத்துல நாங்க எல்லாரும் கும்பலா வெளியில அனுப்புறதுக்கு அந்த மூலஸ்தானம் முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. அவ்வளவு கூட்டத்து நடுவுல நான் வந்து ராமானுஜரை பார்த்து கும்பிட்டு இருக்கும்போது மேல வாங்க, அங்க வாலண்டியர்ஸ் எல்லாம் மத்தவங்க எல்லாம் போங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நானும் என் ஹஸ்பண்ட் என் பாப்பா நாங்க 3 பேரும் மேல கூப்பிட்டாங்க. நாங்க மேல போனோம். எங்களோட கூட என்னோட சிஸ்டர் வந்திருந்தா, சரி அவளையும் கூட்டிட்டு போயிருந்தோம். ஸோ மேல ஏறி போனோம்னா ஒரு ரூம் பக்கத்துலயே ராமானுஜர் இன்னைக்கும் மூலஸ்தானத்துல பாத்தீங்கன்னா ராமானுஜர் சன்னிதிக்கும் அதுக்கு பக்கத்துல ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமுக்குள்ள வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிட்டு உள்ள போனோம். உள்ள போன உடனே பார்த்தா அவரு சுவாமி என்ன பண்ணாரு, இன்னைக்கு வந்து பெருமாளுக்கும் தாயாருக்கும் கல்யாண உற்சவம் நடந்தது, இந்தாங்க தீர்த்தம் அப்படின்னு. தீர்த்தத்தை கொடுத்தோன்னு திருப்பதியில தீர்த்தம் கிடைக்குமா, எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய பிரம்ம பிரயத்தனமா இருந்தது. திருப்பதியில அதுவும் நம்ம எந்த விதமான எதுவுமே செய்யாம பெருமாளோட கருணையால நம்மளை கூப்பிட்டு, இவ்வளவு கூட்டம் இருக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க, நம்மளை கூப்பிட்டு அந்த ரூம்குள்ள வச்சு தீர்த்தம் கொடுக்குறாங்க, மங்கள அக்ஷதை கொடுக்குறாங்க. அதெல்லாம் மேல பெருமாள் கட்டியிருந்த வஸ்திரத்தை எங்க தலையில விட்டுறாங்க. இது நேற்று பெருமாள் கட்டியிருந்த வஸ்திரம்னு மஞ்சள் கலர்ல பட்டு பீதாம்பரம். அந்த வாசனை பாத்தீங்கன்னா அப்பா சான்ஸே இல்ல. அது ஒரு பெரிய அனுபவம் எனக்கு. அப்பதான் நான் நினைச்சிருந்தேன், ஒருவேளை கீதா மார்க்கத்திலே நம்ம பகவான் வழி நடத்துறதுக்கு நம்ம ஏதோ ஒரு சின்ன இடத்துல நம்ம மேல ஒரு கருணை பொழியிறார், தனது இந்த மாதிரி ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப ஆனந்தப்பட்டேன். நான் இந்த உங்களோட சேவை பிளஸ் இந்த கீதா பரிவாருடைய சேவை, அப்புறம் வந்து இவங்க மேம் இவங்க பின்னாடி நெட்வொர்க் கம்ப்யூட்டர்ல பண்றவங்க, எனக்கு யார் பேரும் எல்லாம் அவ்வளோ டீட்டெயிலா தெரியாது. ஆனா இப்போ இவங்க எல்லாம் பேசும்போது எல்லாருமே ஆல்ரெடி சொல்லியாச்சு. எனக்கு என்னன்னா அந்த ரெக்கார்டிங் வரும்போது பாத்தீங்கன்னா, நீங்க கல்யாணி மேம் சொல்லுவாங்க ஒரு தடவை, தனபாகியம்ஜி நீங்க ரொம்ப நல்லா சொல்லியிருக்கேள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்ன உடனே எனக்கு தோண ஆரம்பிச்சிடும். இந்த கிளாஸ்ல எல்லாம் பிடி பீரியட் முடிஞ்சிருச்சு, அடுத்த மேக்ஸ் பீரியட் அப்படின்னு சொன்னோட என்ன ஃபீல் ஆகும், ஐயோ அந்த மாதிரி நான் நீ நல்லா சொல்லியிருக்கேன், ஆனா அந்த 2வது தரணும்னு போச்சுடா நம்ம பினிஷ், நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம். ஏன்னா அப்படிதான் தோணும், ஓஹோ நம்ம மேக்ஸ்ல வீக்கு, அதை கரெக்டா கையில செஞ்சு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி. சரி ஓகே என்ன சொல்றாங்க கேட்போம் அப்படின்ட்டு திரும்ப அதை கேட்க, சரி ஓகே நம்ம இந்த அடுத்த தடவை ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. உண்மையிலே குருவோட பொசிஷனே குறைகளை கண்டுபிடிச்சு அதை நிவர்த்தி பண்றதுதான். அந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க செய்யறது வந்து பூரணமான உங்களுடைய கர்மாவை கரெக்டா செய்யறீங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கெல்லாம் வந்து தப்பு பண்றோம், ஆனா தப்பு பண்றது எங்களோட கர்மா, சரி பண்றது உங்களோட கர்மா, அதனால ரொம்ப கரெக்டா பண்றதுனால எனக்கு அதுல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு தடவையாவது என்னோட ஆடியோ கேட்டு கிளாப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தா ஸ்டூடெண்ட் எல்லாம் எதிர்பார்க்கல என்னோட ரேங்க் கார்டுல முதல் மார்க் வரணும்னு, அப்படின்னு நானும் முயற்சி பண்றேன். அது என்னைக்காவது ஒரு நாள் நிறைவேறணும்னு நம்புறேன். அது கிருஷ்ணா கிட்ட பிரயத்தனம் பண்ணிக்கிறேன். இன்னொரு விஷயம், இந்த உங்க எல்லாரையும் நீங்க எல்லாம் சூப்பரா சொல்றீங்க. அதுக்கு ஒரு சின்னதா எனக்கு ஒரு கதை தோணுச்சு. ஒரு ஓட்டப்பந்தயம் போட்டி நடந்துட்டு இருந்ததுதான். அதுல இந்த கதையிலே வந்து பாத்தீங்கன்னா குருஜி எல்லாரும் வந்துருவாங்க, இந்த கதையிலே கீதா பரிவார் வந்துரும், இந்த கதையிலே நாமளான ஆடியன்ஸ் நம்மளும் வந்துருவோம். இதெல்லாம் கடைசியா நான் சொல்ல பாருங்க. இந்த ஓட்டப்பந்தயம் போட்டி நடக்குது ஒரு இடத்துல. இந்த ஓட்டப்பந்தயத்தை நிறைய குழந்தைங்க நல்லா ஓடிட்டே இருக்கு. ஒரு குழந்தை ரொம்ப ஃபாஸ்டா ஓடி போய் ஜெயிச்சிருது, வெற்றி கோட்டை தொட்டுடுது. அந்த கோட்டை தொட்டின உடனே சூழ்ந்து இருக்கிற எத்தனை பேரும் கை தட்டி ரொம்ப அப்பா என்ன மாதிரி ஒரு ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் இவன் மாரத்தான்லயே ஓடுவான், இவன் ஜெயிப்பான் ஒலிம்பிக்லயே, அப்படி இப்படின்னு அவனை பாராட்டுறாங்க. ஆனா அந்த பையன் திரும்பி ஒரு சைடு திரும்பி பாக்குறா, அங்க முதல் வரிசையில அவனுக்கு பிடிச்சதான ஒரு டீச்சர் அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரோட முகத்துல ஒரு விதமான ஒரு என்ன சொல்றது, ஒரு என்கரேஜ்மெண்ட் இல்ல, எந்த விதமான ஒரு இதுவுமே காட்ட மாட்டேங்கிறாரு, சந்தோஷமே இல்லையே இவர்கிட்ட அப்படின்னு. அந்த குழந்தை இத்தனை பேர் அவனை பாராட்டினாலும் நேரம் ஓடி வந்து அந்த குரு கிட்ட வந்து
டீச்சர் நான் என்ன செஞ்சா நீங்க சிரிப்பீங்க, நான் என்ன செஞ்சா நீங்க கை தட்டுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப அவர் சொன்னாரா, தம்பி நான் ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறேன், அந்த ஓட்டப்பந்தயத்துல நீ ஜெயிச்சிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிறாரு. அவ்வளவுதானா, நான் அந்த பந்தயத்துல ஓடுறேன்னு அப்படிங்கிறான். சரி அப்படியா, நில்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துல நின்றுட்டு இருக்கிற ஒரு வயசான ஒருத்தரோட கையை பிடிச்சு இந்த பையன் கையில கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் ஒருத்துல இருந்து ஒரு குருட்டு பொண்ணு, அதாவது பிளைண்ட் கேர்ள், அந்த பொண்ணோட கையை பிடிச்சு இந்த பையன் கிட்ட கொடுக்குறார். கொடுத்து இவங்க 2 பேரையும் நீ ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதானா, இவ்வளவு சிம்பிளா, நான் ஜெயிச்சிடுவேனே அப்படின்னு அந்த பையன் குடு 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 விசில் ஊதின கையோட நேரம் அடுத்த 5வது நிமிஷம் வெற்றி கொண்டாட்டு நிக்கிறான். ஏன்னா இவங்களால ஓட முடியாது இல்லையா, வெற்றி கோட்டாண்ட போய் நிக்கிறான். இப்போ இதுக்கு முன்னாடி ஆரவாரமா கை தட்டி அவனை என்கரேஜ் பண்ண அத்தனை ஆடியன்ஸும் இப்ப அவனை பார்த்து ஒண்ணுமே பண்ணல. எல்லாம் அப்படியே அப்படியே நிக்கிறாங்க. என்னடா இவன் பாடு ஓடிட்டு வந்துட்டானேன்ற மாதிரி அவனை எந்த என்கரேஜ்மெண்ட்டும் இல்லை, ஆரவாரம் இல்லை. அவனுக்கு ஒரு மாதிரி வித்தின் செகண்ட் எப்படி இதெல்லாம் மாறுது. அப்போ நம்ம ஜெயிச்சோம், எல்லாரும் கை தட்டினாங்க, எல்லாரும் நம்மள பாராட்டினாங்க. இப்ப நம்ம ஜெயிக்கிறோம், நம்மள யாருமே பாராட்டலையே, என்ன இது, என்ன வாத்தியார் ஏதோ பண்ணிட்டார் நம்மள அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கொடுக்குறது ஓடி போய், சுவாமி நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க இப்ப யாருமே நீ கை தட்ட மாட்டேன்றாங்க, அப்ப பண்ண அதே ஓட்டு பண்ணிட்டாங்க, நான் இப்பவும் பண்ணினேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப வாத்தியார் சொன்னாரா, இந்த ஓட்டப்பந்தயத்தோட ரூல்ஸ் வேற தம்பி, இந்த ஓட்டப்பந்தயத்துல நீ வேகமா ஓடக்கூடாது, உன் கையில பிடிச்சு கொடுத்த பாரு 2 பேரை, அவங்க 2 பேரையும் கை பிடிச்சு நீ போற வெற்றி கூட தொட வைக்கணும், அவங்களோட சேர்ந்து நீ ஓடணும், அதுக்கு சம்மதமா, அப்படி ஜெயிச்சாதான் நீ ஜெயிச்சதா அர்த்தம் அப்படின்னு சொல்றாராம். உடனே அவ்வளவுதானா, சரி நான் செய்றேன் அப்படின்னு அந்த பையன் என்ன பண்றான், அந்த நடக்கிறான், முன்னாடி ஒரு கால் வைக்கிறான், இந்த வயசானவர் கால் கூட எடுத்து வைக்கல, சரி பின்னாடி கால் எடுத்து பின்னாடி வந்து அவர் காலை முன்னாடி வச்சு அந்த குருட்டு பொண்ணையும் கூட்டிக்கிட்டு நேரா வெற்றி கோட்டை அடையறா. 5 நிமிஷம் ஓட வேண்டிய கேம 50 நிமிஷம் ஆகுது அது ஜெயிக்கிறதுக்கு. ஆனா இப்போ 50 நிமிஷமும் பொறுமையா காத்திருந்து சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் இன்னும் 2 மடங்கு அவனை கை தட்டுறாங்க. அந்த பரவசத்தை வாயால சொல்லவே முடியல, அப்படி ஒரு ஆனந்தம். அத்தனை பேரும் அந்த மனித நேயத்தை அங்க உணர்றாங்க. அப்ப அந்த என்ன பண்ண, அந்த பையன் ஒரு நிமிஷம் வித்தியாசத்தை பாக்குறான். நேரம் அந்த டீச்சர் கிட்ட வந்து கேக்குறான், என்ன டீச்சரே பண்ணீங்க, இதெல்லாம் ஒரு மேஜிக்கா இருக்கு, அப்ப ஓடினேன், அப்ப எல்லாரும் நீ மரத்தாண்டு ஓடுவ, அதுல ஓடுவ அப்படின்னாங்க, ஆனா இப்ப நான் ஓடினப்போ எல்லாரும் என்ன பார்த்து பெருமைப்படுறாங்களே, இதுல என்ன விஷயம், என்ன சூட்சமா இருக்குதுல அப்படின்னு சொன்னப்போ அந்த டீச்சர் சொன்னாராம், தம்பி நீ முன்னாடி ஓடுனது உனக்கு கை கால் நல்லா இருக்கு, உனக்கு திறமை இருக்கு, நீ ஓடின, அதுல ஜெயிச்ச. ஆனா 2வது தடவை ஓடும்போது கை கால் முடியாம வழினா என்னன்னே தெரியாம இருக்கிற ஒருத்தரை கூட்டிட்டு போய் ஜெயிக்க வச்ச. அதுதான்ப்பா கல்வியோட விசேஷம். நீ படிச்ச கல்வியை வச்சு நீ மட்டும் ஓடி ஜெயிச்சினா அது முன்னாடி ஓட்டத்துக்கு சமம். 2வது ஓட்டம் இருக்கு பாரு, நீ படிச்ச கல்வியை வச்சு வாய்ப்பு கிடைக்காதவனையும் வாய்ப்பே இல்லாதவனையும் சேர்த்து கூட்டிட்டு போய் ஜெயிக்க வைக்கிற பாரு, அதுதான் நீ படிச்ச கல்விக்கு அர்த்தம். அதுதான்ப்பா வசந்தது. இந்த மாதிரியான ஓட்டப்பந்தயத்தை தான்ப்பா இன்னைக்கு மக்களுக்கு, எல்லா பசங்களுக்கும் சொல்லணும். எல்லாரும் தனக்கு வாய்ப்பு கிடைச்சவங்க மட்டும் முன்னேறினா பத்தாது, எல்லாரையும் கூட்டு சேர்ந்து, எப்படி ஆண்டாளமா சொல்லுவாங்க இல்லையா, கூடி இருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு தான் திருப்பாவையிலே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பக்தி பண்ணும்போது சத்சங்கமா கூடிதான் நம்ம எல்லாம் இறைவனை பிரார்த்திக்கணும், அதுதான் இறைவன் விரும்புற. அந்த மாதிரி இதுல நான் சொன்ன டீச்சர் கீதா பரிவார், அந்த குருமார்கள் 2 பேரும், அந்த பையன், இவங்க எல்லாம் வந்து ஓட்டத்துல அவங்க படிச்ச கல்விய சுத்தி இருக்கிற ஆடியன்ஸ் தான் நாங்க. சோ நாங்கெல்லாம் இப்ப ரொம்ப பொறிச்சு போறோம், இந்த கதையிலே நம்மளோட பாட்டு தான் வந்துருச்சு. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நீங்க வந்து காட்டின வழிய நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம், குருவை கீழ்படிச்சு நடப்போங்கிற வாக்குறுதியோட லெவல் 2வையும் நல்லபடியா கடந்து போகணும்னு குருவோட ஆசீர்வாதமும் எங்களுக்கு வேணும். இதை கண்டினியூ பண்றதுக்கு பெருமாளுடைய அனுகிரகமும் எங்களுக்கு வேணும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன். ராதே கிருஷ்ணன். Thank you, ma. Thank you. Thank you so much. Thank you, ma. Thank you. Next, Mekha Murli ji, closing prayer. चलो. जय श्री कृष्ण. जय श्री कृष्ण. चलो. योगेशं सच्चिदानन्दं वासुदेवं व्रजप्रियं धर्मसंस्थापकं वीरं कृष्णं वन्दे जगद्गुरुं श्रीकृष्णं वन्दे जगद्गुरुं. जय श्री कृष्ण. Thank you.
தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அதாவது ரொம்ப இத்தனை நேரம் பொறுமையா இருந்து இந்த ஆனந்தோத்சவம் நல்லா நடக்கிறதுக்கு எல்லாரும் எல்லாரோட கோஆபரேஷனும் இருந்ததுனால தான் இந்த கிளாஸஸும் இந்த 1 மந்த் ரொம்ப நல்லா நடந்தது. எல்லாரும் இந்த அடுத்த லெவல் எல்லாமும் கண்டினியூ பண்ணுங்க. அதே மாதிரி என்னோட இருந்த இன்டர்ன் ட்ரெயினர் அவ வந்து எனக்கு ஒண்ணுமே வேலையே கிடையாதுங்கிற மாதிரி எல்லாமே வந்து அவளே ஆடியோ செக் பண்றது, வீடியோ செக் பண்றது, எல் எல்லாம் பண்ணி நன்னா ஹெல்ப் பண்ணா, ரொம்ப நன்னா பண்ணினா. தேங்க்யூ கல்யாணி ஜி. நிக்கிலா ஜி, நீங்களும் ரொம்ப பொறுமையா ரொம்ப அழகா நீங்களும் நியூவா இருந்தாலும் ரொம்ப அழகா கோஆப்ரேட் பண்ணி ஏதாவது ஃபோன் பண்ணி அவளுக்கு இதை இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் நான் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பேன். அதெல்லாமும் பொறுமையா கேட்டுண்டு ரொம்ப அழகா கோஆப்ரேட் பண்ணேன். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி ஜிசி சார் அவங்களும் நாங்க எது பண்ணாலும் நாங்க சொல்றத கேட்டுண்டு அக்செப்ட் பண்ணிட்டு இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணாதான் ஒரு இது வந்து நல்லா பண்ண முடியும். அவளும் ஹெல்ப் பண்ணா. தேங்க்யூ ஸோ மச். நீங்க எல்லாரும் சாதக்ஸ் எல்லாரும் எங்களுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணதுனால இந்த லெவலை எங்களாலையும் நல்லபடியா கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஜி கல்யாணி ஜி, நீங்க ஏதாவது சொல்லணுமா இல்லைன்னா ஹனுமான் சாலிசா போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம்? நம்ம ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா ஜி? தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது எனக்கு இது ஃபர்ஸ்ட் எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். கீதா பரிவாருக்கு தேங்க்ஸ், உமாஜிக்கு தேங்க்ஸ். அண்ட் கீதா பரிவார் மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கா நான் வந்து எந்த கிளாஸும் அஃப்கோர்ஸ் எல்லாம் நிறைய கிளாஸஸ் அட்டென்ட் பண்றேன். பட் இந்த மாதிரி இவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா 40 மினிட்ஸ்னா அந்த 40 மினிட்ஸ்ல முடிக்கணும். அண்ட் இது மீனிங் செஷன் அண்ட் டெக்னிக்கல் இதுக்கு ஸ்டார்ட் பண்ணறதுக்கு முன்னாடி நீங்க வந்து எனக்கு வந்து இது தெரியலையா அது தெரியலையான்னு எல்லாம் பயப்பட வேண்டாம். எனி சேவா யூ வாண்ட் டு கிவ் இன்டென்ஸ் ட்ரைனிங். இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து வேற எங்கேயுமே கொடுக்க மாட்டான். இந்த பேங்க்ல எல்லாம் கூட நான் ஒர்க் பண்ணச்சு இந்த ஒவ்வொரு இதுக்கும் அட்வான்ஸா கம்ப்யூட்டர் மேனுவல் பண்ணியிருந்தோம். அப்புறம் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் கொடுப்பேன் அப்படின்னு தான் பேரே தவிர ஒரு 7 மாசம் கழிச்சு தான் எங்களுக்கு ட்ரைனிங்க்கு சான்ஸே வரும். எல்லாம் they will just throw us in the field. அதாவது அது சின்ன குழந்தைகளை வந்து தண்ணியில குதிச்சு நீங்களே கத்துக்கோங்க அந்த மாதிரி தான் இருந்து. பட் கீதா பரிவார்ல தான் பிஃபோர் யூ என்டர் அட்லீஸ்ட் 90% பெர்ஃபெக்ஷன் தே கிவ் யூ. அவ்வளோ ட்ரைனிங் இன்டென்ஸ் ட்ரைனிங் கொடுத்து இது பண்றா. இட் இஸ் வெரி நைஸ். அண்ட் எல்லாரும் நெக்ஸ்ட் லெவல் அந்த மாதிரி யூ ஹாவ் டு கம்ப்ளீட். உங்களை எல்லாருமே நெக்ஸ்ட் லெவலுக்கு சேர்ற இது சான்ஸ் இது பண்ணும். அண்ட் 4 லெவல் அண்ட் இப்போ நான் டெக்னிக்கலா இருக்கேன். L4க்கு கார்த்தால ஒரு 84 year old லேடி ஷீ இஸ் கம்மிங் டு ஜாயின். அண்ட் ஷீ சேஸ் நான் வந்து இது வந்து 4வது வாட்டி நான் வந்துட்டு இருக்கேன்னு கண்டினியூஸ்லி. ஏன்னா அவளுக்கு வந்து 5 மணிக்கு கார்த்தால 6 மணிக்கு கீதாவை கேட்டுண்டு எழுந்துக்கிறது வந்து ஷீ ஃபீல்ஸ் த ஹோல் டே பாசஸ் வெரி நைஸ். 84 அவளை பார்த்தோன்னே எனக்கு இன்னும் கொஞ்சம் இதுவா இன்ஸ்பிரேஷன் வருது. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணும் அப்படின்னலாம். ஸோ திரும்பி திரும்பி நீங்க இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணலாம். சில இதுல வந்து உனக்கு ஒரு கோர்ஸ் முடிஞ்சு கொடுத்தனாக்கா யூ கேனாட் ரீஜாயின். இதுல வந்து அந்த மாதிரி கிடையாது. நீங்க 4 லெவல் முடிச்சுட்டும் திரும்பி ஜாயின் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லெவல் திரும்பி வரணும்னாலும் திரும்பி ஜாயின் பண்ணலாம். அது மாதிரி தே give you all the opportunities to learn Geeta very well. Thank you so much. தேங்க்யூ ஜி. தேங்க்யூ ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த ஆனந்தோற்றம் நிகழ்ச்சியா ரொம்ப சிறப்பா நடத்தினதுக்கு நீங்க எல்லாரும் உங்களோட டேலண்ட்ஸை வெளிப்படுத்தினீங்க, உங்க ஃபீட்பேக்ஸ் கொடுத்தீங்க. அதே மாதிரி நீங்க எப்படி நீங்க கத்துக்கிட்டீங்களோ, நான் ஈஸியா இருந்தா கூட உமாதேவி ஆகட்டும் கல்யாணிஜி ஆகட்டும் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணும்போது திரும்பவும் நாங்களும் கத்துக்கிட்டு தான் இருந்தோம். அவங்க சொல்லித்தரது நாங்களும் கேட்டுட்டு எங்களுக்கும் அதை திரும்பி ரிவைஸ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க எல்லாம் மேலும் மேலும் எல்லாமே கத்துக்கணும். கத்துக்கிறது மட்டும் இல்லாம அடுத்த தலைமுறைக்கு நீங்க தான் கொண்டு போய் இதை சேர்க்கணும். ஏன்னா நம்மளோட கடமை என்னன்னா நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த நம்மளோட முடிச்சிடக்கூடாது. நம்மளோட வருங்கால தலைமுறைக்கு வந்து என்னன்னே தெரியாம இருக்கு. அவங்களுக்கு வந்து பேசிக்ஸ் தெரியறது இல்ல, பகவத்கீதைன்னா என்னன்னு கூட தெரியறது இல்ல. அதையெல்லாம் நம்ம வந்து நிறைய கத்துக்கிட்டு அதை வந்து ஃப்ளூயண்டா அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இதையெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா செய்வீங்கிறது ரொம்ப ஆர்வமா நாங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். உமாஜிக்கு ரொம்ப தேங்க்ஸ். கல்யாணிஜி அதே மாதிரி
நிக்கிலாஜி ரொம்ப அருமையா பிரசன்டேஷன் ஒவ்வொன்றும் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஜி, தேங்க்யூ. ஹனுமன் சாலிசா போடவா ஜி? அப்ப ஹனுமான் சாலிசா முடிஞ்சோடனே இந்த செஷன் எண்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. चरण सरोज रज निज मन मुकुर सुधारी बरन रघुबर बिमल जसु जो दायक फलचारी बुद्धिहीन तनु जानिके सुमिरौ पवन कुमार बल बुद्धि विद्या देहु मोहि हरहु कलेश विकार जय हनुमान ज्ञान गुण सागर जय कपीसति लोक उजागर रामदूत अतुलित बल धामा अंजनी पुत्र पवन सुत नामा महावीर विक्रम बजरंगी कुमति निवार सुमति के संगी कंचन बरन विराज सुबेसा कानन कुंडल कुंचित केसा हाथ वज्र ध्वजा विराजय कांधे मूंज जनेऊ साजय शंकर सुवन केसरी नंदन तेज प्रताप महाजगवंदन विद्यावान गुणी अति चातुर राम काज करिबेको आतुर प्रभु चरित्र सुनिबेको रसिया राम लखन सीता मन बसिया सूक्ष्म रूप धरि सिंहि दिखावा विकट रूप धरि लंक जरावा भीम रूप धरि असुर सहारे रामचंद्र के काज सवारे लाय सजीवन लखन जियाए श्री रघुवीर हर्षि उर लाए रघुपति कीन्ही बहुत बड़ाई तुम मम प्रिय भरत ही सम भाई सहस बदन तुम रोज सगावै अस कहि श्रीपति कंठ लगावै सनकादिक ब्रह्मादि मुनीसा नारद सारद सहित अहिसा जम कुबेर दिगपाल जहाते कवि कोविद कहि सके कहाते तुम उपकार सुग्रीव ही कीन्हा राम मिलाय राजपद दीना भरो मंत्र विभीषण माना लंकेश्वर भय सब जग जाना जुग सहस्र योजन पर भानु लील्यो ताहि मधुर बल जानु प्रभु मुद्रिका मेलि मुख माहि जलधि लांघि गए अचरज नाही दुर्गम काज जगत के जेते सुगम अनुग्रह तुमरे तेते राम दुआरे तुम रखवारे होत न आज्ञा बिनु पैसारे सब सुख लहै तुम्हारी सरना तुम रक्षक काहू को डरना आपन तेज समारो आपै तीनों लोक हाकते कापै भूत पिशाच निकट नहीं आवै महावीर जब नाम सुनावै नासै रोग हरै सब वीरा जपत निरंतर हनुमत वीरा संकट ते हनुमान छुड़ावै मन क्रम वचन ध्यान जो लावै सब पर राम तपस्वी राजा जिनके काज सकल तुम साजा और मनोरथ जो कोई लावै सोई अमित जीवन फल पावै चारों जुग प्रताप तुम्हारा है प्रसिद्ध जगत उजियारा साधु संत के तुम रखवारे असुर निकंदन राम दुलारे अष्ट सिद्धि नो निधि के दाता असबर दीन जानकी माता राम रसायन तुम्हारे पासा सदा रहो रघुपति के दासा तुम्हारे भजन राम को पावै जन्म जन्म के दुख बिसरावै अंत काल रघुवर पुर जाई जहाँ जन्म हरि भक्त कहाई और देवता चित्तन धरई हनुमत से सर्व सुख करई संकट कटई मिटई सब पीरा जो सुमिरै हनुमत बल बीरा जय 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 हनुमान गोसाई कृपा करहु गुरुदेव की नाई जो सत बार पाठ कर कोई छूट ही बंदी महासुख होई जो यह पढ़ हनुमान चालीसा होय सिद्धि साखी गौरी सा तुलसीदास सदा हरि चेरा की जय नाथ हृदय महडेरा पवन तनय संकट हरन मंगल मूर्ति रूप राम लखन सीता सहित हृदय बसहु सुर भूप सियावर रामचंद्र की जय पवन सुत हनुमान की जय। जय श्री कृष्णा. Thank you, Ma. Jai Shri Krishna. Thank you, Nikila ji. Thank you, Thank ji. you, Ma. அந்த வீடியோ 15th சாப்டர் வீடியோ எல்லாமும் இப்படி இப்போ துத்தரா ப்ராக்டிஸ் பண்ணி அனுப்புங்க. இந்த பிரேக்ல படிக்காம விட்டுறாதீங்க. 12th and 15th சாப்டர் ரெகுலரா உங்க கிளாஸ் டைம்லயே உட்காந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் டெய்லி படிக்கிற ஹாபிட் வச்சுனா நெக்ஸ்ட் சாப்டர் போகும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எனி டவுட்ஸ் எனி டைம் நீங்க குரூப்ல போடலாம், இல்ல பர்சனலா மெசேஜ் போடலாம். என்ன டவுட் இருந்தாலும் நீங்க யார வேணாலும் எங்க 4 பேர்ல யார வேணாலும் நீங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்யூ so much. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Thank you, Ji. Thank you. Thank you. Thank you. Thank you.